ஹாய், ஹலோ, வெல்கம் டு நம்ம ஊர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிறதையும், அதே மாதிரி OB48ஓட ஃப்ரீ ரிவார்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. டெய்லி நல்ல கண்டென்ட் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரீ ஃபயரில் நேராக ஹோலின்னு ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி ஓட்டிங் கொடுக்குறது, நம்ம டோக்கனை கலெக்ட் பண்ணி ஓட்டிங் கொடுத்தா அது பாயிண்ட் ஏறும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பண்டில் இருக்குது பாருங்கள், அந்த பண்டில் எடுக்கிறது தான் அந்த ஓட்டிங் ஏறுறது எப்படின்னு. இது வந்து டெய்லி மிஷின் தான். டெய்லி மிஷினா 10 டைம் பிஆரில் போய் அடிக்கணும், சிஎஸ் மேட்ச் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் டெய்லி மிஷினாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பில்டு ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா இதோட ஓட் கவுண்டிங் நீ எதில் நிறையா கொடுத்தோ அதில் நிறையா ஓட் போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம். இதை பாயிண்ட் ஏற்றிக்கலாம். எதுக்கான ஓட்டிங் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நேராக இதோட ஃப்ரீ ரிவார்டு என்னென்னு பார்க்கலாம். லாகின் ரிவார்டாக வந்து 3 வவுச்சர் கார்டு. இதோட லாகின் ரிவார்டாக வந்து 3 வவுச்சர் கார்டு. இந்த 3 வவுச்சர் கார்டு தாங்க லாகின் ரிவார்டாக கிடாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம்னா, நம்ம சொன்ன மாதிரியே மேஜிக் கியூப் பண்டில் வந்து மாறிடுச்சுங்க. ஆமாம், மேஜிக் கியூப் பண்டில் வந்து மாறிடுச்சு. நீங்களும் சீக்கிரம் போய் மேஜிக் கியூப் இருந்தால் எடுக்கணுமா, சீக்கிரம் போய் எடுங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் பண்டிலு, அதே மாதிரி நான் டவுன்லோட் பண்ணல, எதையும் இப்போ தான் டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன். என்னை பொறுத்தவரை இந்த மேஜிக் கியூப்லாம் ஒர்த்து இல்லைங்க. அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை. எல்லாமே பழைய பண்டில் தானே, ஒர்த்து எதுவுமே கிடையாதுங்க. பிடிக்கல, ஒன்றுமே பிடிக்கல. உங்களுக்கு இந்த பண்டில் எது ஃபேவரட் பண்டில், என்ன பண்டில் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னை பொறுத்தவரை மேஜிக் கியூப் அப்டேட் பண்ணாமே இருந்திருக்கலாங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நான் வேறு மாதிரி நினச்சா கரீனா வேறு மாதிரி சதிக்கிட்ட வந்துருங்க. அப்புறம் வந்து OB48 ஃப்ரீ ரிவார்டு என்னென்னா, ஃப்ரீ நியூ பேராஷூட் ஃப்ரீயாக தராங்க. 36 டேமேஜ் கொடுத்தா இந்த பேராஷூட் ஃப்ரீயாக தராங்கங்க. நெக்ஸ்ட் என்ன ஃப்ரீ ரிவார்டுனா, அப்படியே கீழே தொட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சவுண்டு கொடுக்குறது ஹிந்திக்காரன் மாப்பிள்ளை கத்துற மாதிரி இருக்குங்க. நமக்கு ஒன்றும் முடியாது. இந்த சவுண்டு வந்து கிடைக்குங்க. 5000 டேமேஜ் 5000 ட்ராவல் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கிடைக்குங்க. அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தாங்க. மொத்தம் 4 சவுண்டுமே ஃப்ரீயாக தராங்க. அப்புறம் வந்து ஹோலி ஃப்ரீ ஈவெண்ட் கேலண்டர் வந்து எப்படின்னா, 26 பிப்ரவரிலேருந்து 16 மார்ச் வரை இந்த ஈவெண்ட் கிடக்குங்க. இதில் பேராஷூட்டு, அங்கே பாருங்கள் அது காரு ஸ்கின்னு, அந்த டெசர்ட் ஹில் ஸ்கின்னு, அதே மாதிரி அந்த கத்தி கோடாரி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட்டை தாங்க கொண்டு வராங்க. ஹோலி ஃப்ரீ ரிவார்டு இது எல்லாமே ஃப்ரீ ரிவார்டில் தாங்க வருது. இது வந்து 14 மார்ச்லேருந்து 16 மார்ச் வரை 2 நாளில் இது ஃப்ரீ ரிவார்டாக கலெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க தராங்க. யாரெல்லாம் இதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி OB48 அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த பண்டில் தாங்க ஒர்த்துங்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த பண்டில். இந்த பண்டலும் ஃப்ரீயாக தராங்க OB48 அப்டேட்டை. என்ன பொறுத்தவரை ஒர்த்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வந்தீங்கன்னா எப்பட்றா அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக ஏர்ட்ராப் போட்டிருக்காங்களேன்னு போய் பார்த்தா, என்னங்க ஏர்ட்ராப்பையும் மாற்றிட்டாங்களே கரீனா, என்னங்க கரீனா சதி சிட்டம் திட்டிங்களே. அப்படியே வாங்க அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணால் அக்கௌண்ட் பேசிக்ஸில் வந்துட்டு அப்படியே அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள். ரெக்கவர் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ரெக்கவர் இமெயிலில் வந்து நம்ம இமெயில் ஐடியை கொடுத்துக்கணுங்க. இமெயில் ஐடியை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வெரிஃபிகேஷன் கூட மெயிலுக்கு போயிருங்க. அந்த மெயிலேருந்து எடுத்தால் இதோட ஓடிபி வந்து மெயிலுக்கு போயிருக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. செக்யூரிட்டி கோட் கன்ஃபார்ம் பண்ண ஏதாச்சும் ஒரு 6 டிஜிட் நமக்கு மறக்காமல் அந்த 6 டிஜிட் வச்சுக்கோங்க. மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டையும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் இருக்கிறது மாதிரி 6 இது வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், வேறு எதுவும் நம்பர் வச்சு மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டே கிடைக்காதுங்க. கண்டிப்பாக அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ப்ளீஸ் சேவ் யுவர் செக்யூரிட்டி கோட் நாட் ஷேர் வித் அதர்ஸ். அந்த ஃப்ரெண்டுக்குமே இந்த கூட அனுப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் கரீனா வந்து யாருக்குமே இதை அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி எதையும் ஸ்க்ரீன்ஷாட் இதாங்க. இந்த இது இருந்தால் மட்டும்தாங்க நம்ம ஃப்ரீ ஃபயரே விளாட முடியும். கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டையும் எடுக்க முடியுங்கிற மாதிரி இருங்க. கன்ஃபார்ம் பைண்டிங் சக்ஸஸ்ஃபுல். ரெக்கவர் இமெயில் பைண்டிங் வில் பி கம்ப்ளீட்டட் 15 days. யூ கேன் யூஸ் அக்கௌண்ட் ரெக்கவர் லேட்டர் இன் நீடட். 15 நாளாக அக்கௌண்ட் பைண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக. ஆனால் ரெக்கவர் ஆயிரும் கண்டிப்பாக. அது 15 நாளில் பைண்டிங் ஆயிருங்க. பாருங்கள், ரெக்கவர் இமெயிலில் வந்து நம்ம ஐடி வந்து 14 days போட்டிருக்கு. 14 நாளில் கண்டிப்பாக பைண்டிங் ஆயிரம்னு போட்டிருக்கு. அப்படியே லாக் அவுட் கொடுத்து வெளில வந்தீங்கன்னா அக்கௌண்ட் ரெக்கவர்னு மேலே இருக்கான். அந்த அக்கௌண்ட் ரெக்கவரை கொடுத்தீங்கன்னா கோ டு கேட்கும்.
இதில் பாருங்க ரெக்கவரி இமெயில் எந்த இமெயில் போட்டிங்களோ அந்த இமெயிலை கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு சென்டு கொடுத்தீங்கன்னா அந்த கோடு போயிடும். கோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அக்கௌண்ட்டு யாருனாலையும் எடுக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளோட அக்கௌண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் நமக்கே வந்துடும். கண்டிப்பாக ஒர்த்து வரமாங்கிற மாதிரி தாங்க கரீனா நமக்கு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பண்ணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. லவ் இட் ஆல்.